அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லக்கி லாட்டரி 3 மணி கேரளா கொடுக்கப்படும் லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங், 3 டிஜிட் கெஸிங்னு பிறகு ஆல் போர்டு கெஸிங்னு 3 வகையாக பிரித்து நம்ம சேனலில் கெஸிங் நம்பர் கொடுத்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கும் கெஸிங் நம்பர் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பொழுதும் போல் ரெகுலராக நாம் முந்தைய ரிசல்ட்டு என்ன நம்ம கொடுத்துருந்தோம், ரிசல்ட் என்ன வந்திருந்ததுன்னு இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட் ரிசல்ட்டுக்கு போவோம். அதே போல் இன்றைக்கும் முந்தைய ரிசல்ட்டை பார்த்துட்டு பிறகு நம்ம ஏபிசி கெஸிங்குள்ளே போகலாம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போகலாம். முந்தைய ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 745 885, அதாவது 885 ரிசல்ட்டு. 745 885 தான் ரிசல்ட்டாக கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 17 கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் 8 கொடுத்துருந்தோம். சி போர்டில் 5 கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 85 தான் ரிசல்ட்டு. 885 நம்ம 85 நம்ம ரிசல்ட்டில் கொடுத்துருந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் வின்னுக்கான என்ன நம்ம நேற்று கொடுத்துருந்தோம், 185 கொடுத்துருந்தோம். ஒரு 8 நீங்கள் யோசித்து ஜாயின் பண்ணியிருந்தால் போதும், 10,000 ரூபாய் வின்னிங்க நேற்று நீங்கள் அடிச்சிருக்க முடியும். நேற்று ஒரு நல்ல கெஸ்ஸிங் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 1 அல்லது 7 கொடுத்துருந்தோம். 7 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. அந்த அடிப்படையில் எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். இன்னைக்கு ஒரு ரிசல்ட்டு வந்திருந்ததுனால அப்படின்றது இல்லை, ரெகுலராகவே நம்ம ஒரு பர்டிகுலர் ரிசல்ட்டை கொடுக்கறதுல தான் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்துங்க, நம்ம கொடுக்குற ரிசல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே ஒரு நம்பரை அடக்கிறோமான்றது தான் முக்கியம். ஏன்னா ரெகுலராகவே ஒரு வின்னிங் எண்களை இப்போ வரக்கூடியது இந்த எண்களை பார்த்தீங்கன்னா நம்ம போர்டுக்குள்ளே அடக்கிறோமான்றது தான் முக்கியம். அரேஞ்ச்மெண்ட்டு பொறுத்தவரையிலையும் ஒரு நாள் அரேஞ்ச்மெண்ட் ஆகும், ஒரு சில நாட்கள் அரேஞ்ச்மெண்ட் ஆகிடும், ஒரு சில நாட்கள் நம்ம வின்னிங் நம்பரை போர்டுக்குள்ளே கொடுத்துரும். அதை நீங்கள் எப்படி கெஸ் பண்ணுறீங்க, ரெகுலராக பார்க்கும்போது இங்கே எப்படி ரிசல்ட் அமையுதோ அதை எடுத்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுல தான் உங்களோட ரிசல்ட் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்துக்குங்க. சரி, வாங்க நெக்ஸ்ட் ரிசல்ட்டு உள்ளே போவோம். வாங்க போகலாம். இன்றைக்கு பொறுத்தவரையில் நம்மளுடைய ஏபிசி கெஸிங்கில் என்ன நம்பர் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏ போர்டில் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்குறேன். அதனால் ஏ போர்டில் 2 கொடுக்குறேன். ஏன் 2 கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா 482152 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் 2 கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 52 புரிஞ்சுங்களா, 52 இங்கே பார்த்தீங்கன்னா 82. அப்போது இந்த 2க்கு ஒரு சான்ஸ் இருக்குமான்னு பாருங்கள். அப்போது 82, அதாவது 48252 அப்படின்ற ஒரு சான்ஸ் இருக்கும். அந்த அடிப்படையில் ஏ போர்டில் நான் 2 கொடுக்குறேன். சரி, 2 அல்லது வேறு என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 7க்கான வாய்ப்பு அமையுமான்னு பாருங்கள். 7க்கான வாய்ப்பு ஏன் அமையும்னு பார்க்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 87 இல்லது 57. இப்போது 157 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 87 இருக்குது. அப்போது இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 7க்கான வாய்ப்பும் ஏ போர்டில் இருக்குது. அப்போது ஏ போர்டில் 1, 2 அல்லது 7 இந்த எண்கள் தான் நம்ம சேனலில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 98 இருக்குது புரியுதுங்களா. அப்போ 98 984. இப்போ பார்த்தீங்கன்னா 84. அப்போது 84க்கு வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். இப்போது 4க்கு வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா 984 984 984. அப்போது இந்த 4க்கான வாய்ப்பு இருக்குமா, இல்லது இங்கே 84 இருக்குது, அப்போ இங்கே 84 மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். அந்த அடிப்படையில் 84 என்ற அடிப்படையில் நான் பி போர்டில் 4 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு 7க்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா. இப்போ இங்கே 87 எடுத்தோம், ஒருவேளை இங்கே 87 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுமா.
அந்த அடிப்படையில் நம்ம 8-7 ஒரு வாய்ப்பு அமையுமான்னு பாருங்கள். அந்த அடிப்படையில் நம்ம 7 பி போர்டில் எடுக்கிறோம். புரியுதுங்களா? அப்போது பி போர்டில் 1, 4 அல்லது 7க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டு. சி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4-5 இருக்குது, இங்கே 4-8 இருக்குது. அப்போது 4-5 என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 1க்கு ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். 4-5-1 புரியுதுங்களா? இப்போது 4-5-1 புரியுதுங்களா? 4-5-1 அப்போ 4-5-1 8-1 8-1 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். அந்த அடிப்படையில் நானும் 1 எடுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். புரியுதுங்களா? இப்போது 4-5-6-8-6 அப்படின்னு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-5-6 அப்போ 4-5-6 புரியுதுங்களா? 4-8-6 அப்போ 4-8-6 அப்போ 6க்கு ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். புரியுதுங்களா? இதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரை 3க்கான வாய்ப்பு அமையுமான்னு பாருங்கள். மீண்டும் ஒரு 3க்கான ஒரு வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஏன்னு பார்த்தேன் அதிகமான எண்கள் சி போர்டு பொறுத்தவரையில் எண்ணிக்கை கொஞ்சம் கூடிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா 4-5-3 அப்படின்ட்டு எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 5-3க்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கும். புரியுதுங்களா? 5-3ன்னு ஒரு வாய்ப்பு அமைதுமான்னு பாருங்கள். இதை ஒரு சஜஷனாக வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். எல்லாமே நம்ம சார்ட்டை பார்த்து தான் எடுக்கிறோம். நீங்கள் வின் பண்ணணும்னு நினச்சி தான் நம்ம நம்பர் எடுக்கிறோம். ஆனால் அது எப்படி வருதுன்னு நீங்கள் ஒரு சஜஷனில் வச்சு கொஞ்சம் நம்ம ரிசல்ட் ரெகுலராக கொடுக்குறத நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்துட்டு அதன் பிரகாரம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் தான் தேர்வு செஞ்சுக்கணும். முடிஞ்ச வரையில் எங்களால் முடிஞ்ச வரையில் ஒரு நம்பர் எடுத்து கொடுக்குறோம். அது பயன்பட்டால் அதை பயன்படுத்தி எப்படி விளையாடணும்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அந்த அடிப்படையில் தான் கொடுக்குறோம். எல்லாமே ஒரு ஆலோசனை தான். வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்ப்போம். ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தால் அதையும் நம்ம ரிசல்ட்டில் பார்க்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 27/6/2024 கார்போனியா ப்ளஸ் ட்ரா நம்பர் 528 தான். ஆல் போர்டில் 4-7 கொடுத்துருக்கோம். ஏபிசி போர்டு இந்த எண்கள் தான் கொடுத்துருக்கோம். பி போர்டை பொறுத்தவரை ஒரு 3 நம்பர்கள், அதாவது 3ன்றது ஒரு சஜஷனில் வர்ற மாதிரி தெரியுது. அந்த அடிப்படையில் பார்த்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 246 அல்லது 746. இங்கே பார்த்தீங்கன்னா 273 271 இந்த மாதிரி பார்த்துங்க. ஒரு சின்ன சேஞ்சிங் பார்த்தீங்கன்னா 742 ஒரு வாய்ப்பு சி போர்டுக்கு போகுமா? ஏன்னா ஆல்ரெடி 4 நம்பராக வந்துடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4-5ன்னு வரும்போது நிறைய எண்கள் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த அடிப்படையில் 1ன்றது எனக்கு 6ன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த எண்கள் மட்டும்தான் என்னோட சஜஷனில் அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன சேஞ்சிங்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த 2 நம்பர்களும் இருக்குது. அந்த அடிப்படையில் பாருங்கள். முடிஞ்ச வரையில் உங்களோட சஜஷனில் எது படுதோ அதை தேர்வு செஞ்சு ஒரு வின்னிங்குள்ளே போங்க. அந்த அடிப்படையில் பார்த்துங்க. எல்லாமே ஒரு ஆலோசனை தான். ஆலோசனையாக பயன்படுத்திங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திக்கிறோம்.